அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் பெரியவரும் மகத்துவமிக்க கிரியைகளை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம் வேதத்திலிருந்து காண வார்த்தையை நாம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். முதலாவது அந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் போது உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொல்லப்படுது. கலக்கம் எதனால் வருது அப்படின்னா, நிறைய சூழ்நிலைகள் நிமித்தமாகவும், நிறைய பேர்னாலையும், நிறைய பிரச்சனைகள் நிமித்தமாகவும் கலக்கம் இன்றைக்கி நிறைய பேருக்குள்ளே வருது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக அப்படின்னு. ஏன் அவர் சொன்னார் அப்படின்னா, நான் கலக்கத்தை மாற்றுகிற கர்த்தர் இருக்கிறேன், நீ ஏன் கலங்குற அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கார். அப்போது நம்ம தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு கலக்கமோ பயமோ எந்த திகிலும் நமக்கு வர அவசியமே இல்லை. வரும்போது இல்லை சூழ்நிலைகள் மாறும்போது நமக்கு ஒருவேளை கலக்கங்கள் வரலாம். ஆனால் கர்த்தர் நம்ம கூடவே இருந்து நம்மை நடத்துகிற அவர் வல்ல தேவனாக இருக்க. கலக்கத்தில் இருக்கும்போது, கவலையில் இருக்கும்போது அப்படியே விட்டு விடுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அவர் கரம் பிடித்து நம்மை தூக்கி எடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலை வேலையிலையும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னென்ன கலக்கங்கள் இருக்குது, என்னென்ன கவலைகள் இருக்குதா, அது எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அதனால தான் அவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அதுக்கப்புறம் சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று. பிதாவினிடத்தில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே சொல்லியிருக்கிறார். அப்போது பிதாவாகிய தேவனை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கும்போது அவர் நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்திலும் நீங்கள் விசுவாசமாக இருங்கள் அப்படின்னு சொன்னார். இப்போது நம்ம ஆண்டவரத்தில் விசுவாசமாக இருக்கும்போது தேவனிடத்தில் விசுவாசமாக இருப்போம். அப்போது நம்முடைய விசுவாசம், நான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. இன்றைக்கி உலகத்தில் நிறைய பாடுகள், நிறைய உபத்திரவங்கள், நிறைய வேதனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்ம கூடவே இருந்து நம்மை நடத்துகிறதுக்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலையிலையும் நாம் கலங்க தேவையில்லை, கண்ணீர் விட தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் நம்முடைய கூடவே இருக்க. உறவுகள் ஒரு வேளை நம்மளை கைவிட்டுடலாம், இல்லை மற்ற மனிதர்கள் நம்மை கைவிட்டுடலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல. அவரை சார்ந்து கொள்வோம். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை தேற்ற அவர் வல்லவராக இருக்கார். எந்த குறித்தும் கலங்காதீங்க, எந்த சூழ்நிலை குறித்து கலங்காதீங்க. ஒருவேளை சூழ்நிலைகள் மாறி மாறி வரலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் மாறவே மாட்டார். வேதம் சொல்கிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். ஆகவே ஒரு நாளும் கலங்காதீங்க, கர்த்தர் உங்கள் கூடவே இருக்கிறார். உங்களை வழிநடத்துகிற ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நம் கண்கள் மூடி தேவ சமூகத்தில் ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஆண்டவரே இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா, இந்த வேத வசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கும். இந்த காலை வேலையில் யாரெல்லாம் ஆண்டவரே கலக்கத்தோடு மனபாரத்தோடு ஆண்டவரே இந்த சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்காங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எல்லா கலக்கங்களையும் மனபாரத்தையும் கர்த்தர் மாற்றி போட முடியாது. சூழ்நிலைகளால் ஒரு நாளும் கலங்காதபடிக்கு, இல்லை ஆண்டவரே உறவுகள் நிமித்தமாக கலங்காதபடி, குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தமாக கலங்காதபடிக்கு, ஃபினான்ஷியல் நிமித்தமாக கலங்காதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே அவங்களுடைய தேவைகளை இந்த காலை வேளையில் சந்திக்க முடியாது ஜெபிக்கும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாக. அவங்களுடைய குடும்பங்களையும், அவங்களுடைய வேலை ஸ்தலத்திலையும், படிக்கிற இடங்களையும் உங்களுடைய கரம், உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தி வைக்கிட்ட ராஜா. மற்ற மனிதர்களுக்கு முன்பதாக பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே சுவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரை கூட கர்த்தர் சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆரோக்கியம் உள்ளவர்களாக கர்த்தர் நிறுத்தும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளைகளை நடத்துவீராக. கரம் பிடிச்சு நடத்துகிற இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சிவன நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.